ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் மினி பிளாக் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து 70ஆம் கல்யாணம் பண்ணோம். 70ஆம் கல்யாணம் எங்கே பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் தான் பண்ணோம். ஸோ 70 ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு வரக்கூடிய நட்சத்திரத்தில் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டியும் நாங்கள் வந்து திடீர்னு டிசைட் பண்ணி பண்ணது தான் இந்த ஃபங்க்ஷன். திட்டத்திட்ட ஒரு 1 மந்த்தில் நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பத்திரிக்கை போட்டு இன்விடேஷன் பண்ணி எல்லார் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணி யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தோம், அந்த ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். கீழே என்னோட லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறப்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 70ஆம் கல்யாணம் எல்லாருக்குமெல்லாம் அமைஞ்சிடாதுங்க. ஸோ வந்து இது உண்மையிலே சொன்னால் லக்கின்னு தான் சொல்லணும். 60, 70 எல்லாம் வந்து என்னதான் எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே கூட இதெல்லாம் அமையறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ வந்து எங்கள் மாமா மாமிக்கு வந்து இதை சூப்பராக பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து இந்த ஃபங்க்ஷனை எல்லாரும் அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபுல் பிளாகுமே நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் காஸ்டியூம் போட்டிருந்தோம், என்னெல்லாம் மேக்கப் பண்ணியிருந்தோம், எப்படியெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தோம், ஃபங்க்ஷனுக்கு என்ன வரிசை வச்சுருந்தோம், ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க, இந்த ஃபங்க்ஷன் எங்கே பண்ணோம், இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த கோயிலில் வந்து என்னெல்லாம் பரிகாரம் பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து 70ஆம் கல்யாணத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று விடாத ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்குறப்பவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் சண்டே தான் வச்சுருந்தோம். நாங்கள் வச்சுருந்தப்ப இன்னொரு கல்யாணமே கூட அந்த கோவிலில் வந்து நடந்துச்சு. ஸோ அது வந்து 60, எங்களது வந்து 70. ஸோ வந்து அந்த கோவிலில் 60, 70, 80, 90 அப்படி சொல்லி திருக்கடையூரில் பண்ணுற மாதிரி இந்த கோவில்லையுமே பண்ணுறாங்க. அந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த கோயிலுக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணணும், என்னெல்லாம் அந்த பேக்கேஜில் இருக்கும், எதெல்லாம் கவர்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்டுமே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம அவங்களுக்கு வர 25 ஏஜில் வந்து மேரேஜ் ஆகிறப்ப நம்ம எதையுமே பார்த்துருக்க மாட்டோம், பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த 70ல் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு கல்யாண பொண்ணுனா எப்படி இருக்கணும், ஒரு கல்யாண மாப்பிள்ளைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பை.